அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகள். ஜியோகிராஃபி 12th புக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். வாங்க வீடியோ பார்க்கலாம். பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ம்பாங்க, எஸ்டிஜி. உருவாக்கம் பார்த்தோம்னா ஐநா சபை உருவாக்குறாங்க. நியூயார்க்கில் 193 நாடுகள் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. எப்போன்னா ஆண்டு பாருங்கள், செப்டம்பர் 25 2005 கொண்டு வராங்க. எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஜனவரி 1 2016. இப்போ இலக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 17 இலக்குகள் இருக்குது. டார்கெட்ஸ் சொல்லுவாங்க. டார்கெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 169 டார்கெட்ஸ் இருக்குது. ஒரு காலம் பார்த்தோம்னா 2016 2030 ஒவ்வொரு நாடும் இந்த இலக்குகளை அடைய முயற்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்டிஜிக்கு பார்த்தோம்னா இது முன்னோடி அமைப்பு அப்படின்னா அது பேர் மில்லேனியம் வளர்ச்சி இலக்குகள் சொல்லுவோம். மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸும்பாங்க. இது பார்த்தோம்னாக்கா 2000 முதல் 2015 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா இதோட இலக்கு மொத்தம் 17. அப்படி பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் இலக்கு எல்லா இடங்களிலும் எல்லா வகையான வறுமை ஒழித்தல். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா முதல்ல வறுமை. இப்போனா சொல்லுவோம், வீட்டில் ஒரே வறுமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கிராமத்தில் சொல்லுவாங்க வீட்டில் ஒரே வறுமை. அப்போ ஒன்றுக்கு வறுமை ஒழித்தல். 2 பார்த்தோம்னா பசி ஒழிப்பது, உணவு பாதுகாப்பு, மேம்பட்ட ஊட்டச்சத்தை பெறுவது, நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவது. இப்போது 2 நாளாக பட்டினி அப்படின்னாலா பசி பட்டினி, 2 நாக்கா பசி. 3 பாருங்கள். 3 ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்தல், எல்லா வயதிலும் அவர்களின் நலனை மேம்படுத்துதல். பார்த்தோம்னாக்கா அப்போது ஒரே வறுமை, 2 நாளாக பட்டினி, யாராவது 3 வேளை உணவு கொடுத்தா என்ன பண்ணுவேன், நான் ஆரோக்கியமாகிடுவேன், நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாகிடுவேன்னு வச்சுக்கலாம். இப்போது அடுத்து பாருங்கள் 4 எல்லாம் உள்ளடக்கிய தரமான கல்வி, வாழ்நாள் முழுவதும் கல்வியை ஊக்குவித்தல். எல்லாம் உள்ளடக்கிய தரமான கல்வி, வாழ்நாள் முழுவதும் கல்வியை ஊக்குவித்தல் சொல்கிறோம். இப்போ கிராமத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ ஒரு 4 எழுத்து படிச்சிட்டனா நீ என்ன பெரிய ஆளான்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை 4 எழுத்து படிச்சிருந்தா பெரிய ஆளுன்னு ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ பாருங்கள், 4 எழுத்து படித்தவங்க தான் பெரிய ஆள். அப்போ 4 கல்வி. பாரு 5 பார்த்தோம்னா 5 பாலின சமத்துவம் அடைதல், பெண் மற்றும் பெண் குழந்தைகள் அதிகாரத்தை அதிகப்படுத்துதல். அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா பெண்கள் தங்களுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்த அஞ்சக்கூடாது, அதிகாரத்தை கேட்டு பெறணும்னு வச்சுக்கலாம். பாருங்கள், அஞ்சக்கூடாது. அடுத்து பாருங்கள் 6 அனைவருக்கும் நீர் மற்றும் சுகாதார வாழ்வுன்னு சொல்கிறோம். 6 நீர் ரைமிங்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஆற்று நீர் மைண்ட் வச்சுக்கோங்க, ஆற்று தண்ணி. அடுத்து பார்த்தோம்னாக்கா 7 நம்பத்தகுந்த நிலையான மற்றும் நவீன ஆற்றலை அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். நம்பத்தகுந்த நிலையான மற்றும் நவீன ஆற்றலை அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். இப்போது நவீனன் இருக்கா, எப்படி வச்சுக்கிறேன், நவீன். பார்த்தோம்னாக்கா 7 நவீன ஆற்றல். அடுத்து பார்த்தோம்னாக்கா 8 நிலையான பொருளாதார வளர்ச்சி, கண்ணியமான வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும். அப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சு, வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனால் எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம்? 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம். 8 ஹவர்ஸ் தான் டியூட்டி வேலையில். அடுத்து பாருங்கள் 9 தொழில்மயமாதல், புத்தாக்கம், மீள்திறன்மிக்க கட்டமைப்பை உருவாக்கல் சொல்கிறாங்க. 9 இப்போது தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்கில் ஒர்க் போவோம். நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும். 10 9 மணிக்கு ஆரம்பின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், நம்ம இதை புத்தாக்கம் இருக்கா, புத்தகம் மைண்ட் வச்சுக்கோமே. புத்தகம் எடுத்தப்போ ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு 9 மணிக்கு தான் போவோம். புத்தகம் வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு 3 மணிக்கு போவோம். அடுத்து பாருங்கள் 10
தேசங்களுக்குள் மற்றும் தேசங்களுக்கு இடையேயான சமனற்ற தன்மையை நீக்குதல். அப்போ சமனற்றனா என்ன? அங்கே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ பிரச்சனைன்றது என்னது? யாராவது பற்ற வச்சா பிரச்சனை உருவாகும். பற்ற வச்சா மீன்ஸ் தூண்டி விடுறது, சரியா? ஸோ பற்ற வச்சா பிரச்சனை வரும். அப்போது 10 தான் நிலையற்ற தன்மை, அதாவது பிரச்சனைன்னு அர்த்தம். பாருங்கள், 11வது கோல் நம்பத்தகுந்த பாதுகாப்பான நகரங்களை உருவாக்குவதுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஒரு பாருங்களேன், 2 ஹைட்டாக இருக்கா? ஸோ நகரத்தில் ட்வின் டவர்ஸ் பில்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும், இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள் 12 நிலையான உற்பத்தி மற்றும் நுகர்வை உறுதி செய்தல். 12வது கோல் நிலையான உற்பத்தி மற்றும் நுகர்வை உறுதி செய்தல். அப்போது உற்பத்தின்னு என்னது? உற்பத்தினாக்கா ஒரு ஆண்டு முழுக்க இருப்பது தானே. உற்பத்தினாக்கா ஒரு ஆண்டு முழுக்க இருக்கிறது. ஆண்டுக்கு 12 மாதம் தானே உற்பத்தி. ஆண்டு முழுக்க இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு 12 மாதம். சரியா போச்சுங்களா? அடுத்தது 13வது கோல் காலநிலை மாற்றம் மற்றும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள அவசர கால நடவடிக்கை எடுத்தல்னு சொல்கிறோம். காலநிலை மாற்றம் மற்றும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள அவசர கால நடவடிக்கை எடுத்தல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எப்படி ஆச்சுன்னா, இந்த காலநிலை இருக்கு இல்லையா, சுருக்கி காலம் காலம் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ காலம் எத்தனை காலம் இருக்குது? 3 நாள் தான் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போது காலம்னாக்கா காலநிலை, காலம் மைண்டில் வச்சுக்கோங்க, 3 தான். அப்போ 13. அப்படி இல்லைனாக்கா ஸோ பாருங்கள், எமர்ஜென்சின்னு இருக்கேன். அப்போ பாருங்கள் இப்படி போட்டிருக்குன்னா, இந்த பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதிரியே இருக்கும். அதாவது 3 திருப்பி போட்டால் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது எமர்ஜென்சி அது திருப்பி போட்டால் 13 வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கோல் கடல், பெருங்கடல் மற்றும் கடல்சார் வளங்களை பாதுகாத்தல். ஷார்ட்டாக சொல்லுவாங்க, நீருக்கடியில் வாழ்வு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த உலகத்தை சுற்றி 4 பக்கமும் என்ன இருக்குது? உலகத்தை சுற்றி 4 பக்கமும் என்ன இருக்குது? கடல் தான் சார் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா தமிழில் ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டுனாக்கா, 4 பக்கம் கடல் அது நடுவுலனா படகு, 4 பக்கம் கடல் அது நடுவுலனா படகுன்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது, சரிங்களா? அப்போது 4 பக்கம் என்ன இருக்குது? கடல் இருக்குது. அதில் அவர் சிங்கிளாக இருக்கார். நான் அந்த சிங்கிளாக பாடுவார். அப்போது ஒருத்தர் 14. சரியா போச்சுங்களா? அந்த 15வது கோல் நில அழிவு பாலைவனமாவதை தடுத்தல், உயிரின பன்மையை காத்தல். அதாவது நிலத்திற்கு மேல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள் நமக்கு தெரியும். 5 பூதங்கள் ஒன்று தான் லேண்டு இல்லையா, நிலம். 5 பூதங்கள் ஒன்று தான் என்னது? நிலம். அதாவது 5 பூதங்களில் ஒன்று தான் என்னது? நிலம். 5னா 5 பூதம், 5 பூதங்கள் தான் நிலம் சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நிலையான மற்றும் 16வது கோல் நிலையான மற்றும் சமாதானமான சமுதாயத்தை உருவாக்குதல் சொல்கிறாங்க. இப்போது இங்கே சமாதானமான வச்சுக்கலாம் வார்த்தை. அப்போ என்னது? ஸோ எடுத்துக்கிட்டு சும்மா இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஏதோ சும்மா மார்னிங் கான்ட்ரோல்ஸ் ஆரம்பிச்சிங்களேன். அப்போ அவங்க கோச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு வச்சுக்கலாம். அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்? சாயங்காலம் போய்ட்டு அவங்க சமாதானப்படுத்தணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவானாக்கா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த ஒரு முறை நான் மன்னிச்சிடு, இனிமேல் இந்த மாதிரி உன்னை திட்ட மாட்டேன், இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சிடு, ஒரு முறை என்னை மன்னிச்சிட்டுருந்தா என்ன பண்ணுவார்? அந்த லேடிக்கு ஆறுதல் சொல்லுவார். இந்த ஒரு முறை நான் மன்னிச்சிட்டு சொல்ல பண்ணுவார். ஸோ ஆறுதல் இங்கே அதிகம், ஆறுதல் சொல்லுவார். அப்போ ஆறுதல் ஒரு முறைக்கு 1, ஆறுதலுக்கு 6க்கு ஆறுதல் வச்சுக்கலாம், சரியா? அடுத்தது 17வது கோல் பார்த்தோம்னாக்கா பேணத்தகுந்த மேம்பாட்டு இடைய உலகளாவிய நட்புணர்வை வளர்த்தல் சொல்கிறோம். ஸோ பேணத்தகுந்த மேம்பாட்டு அடைய உலகளாவிய நட்புணர்வு வளர்த்தல் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா 17வது கோல். அப்போது நம்முடைய இந்த நட்பு வச்சுக்குவோம், நம்முடைய நட்பு இப்போ ஒன்று பார்த்தோன்னாக்கா ஸோ 7 தலைமுறைக்கும் என்னது தொடரணும். நம்ம நட்பு 7 தலைமுறைக்கிட்ட பண்ணணும், தொடரணும்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ உலக 17 கோல் சார். பாருங்கள், 1 ஒரே வறுமை, 2 நாளாக பட்டினி, 3
நல்லா சாப்பிட்டோம்னா என்ன பண்ணும், 3 வழி நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாயிடுவேன். 4 எழுத்து படித்தா தான் பெரிய ஆள் சொல்லுவோம், கல்வி. 5 பெண்கள் ஸோ அவருடைய அதிகாரத்தை பெறுவதற்கு அஞ்சக்கூடாது. 6 நீர் அரைமிகர் உள்ள ஆற்று நீர் வச்சுக்கலாம். 7 நவீன் ஆற்றல். 8 டியூட்டி 8 மணி டியூட்டி, எது வேலை வாய்ப்பு வச்சுக்கலாம், வேலை வாய்ப்பு கண்ணியமான வேலை வாய்ப்பு. 9 மணி என்ன பண்ணுவோம், புக்கில் எடுத்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வச்சுக்கலாம், புத்தகம் வச்சுக்கலாம். 10 வச்சா பிரச்சனை வரும், அப்போ சமநிலையற்ற தன்மை. 11 நகரம் பாதுகாப்பான சொல்லுவோம். நகரத்தில் ஒருத்தர் பக்கத்தோடு தெரியாது, அப்போ ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை பில்டிங் ஹைட்டாக இருக்கும், 2 பில்டிங் வச்சுக்கலாம், ட்வின் டவர்ஸ் வச்சுக்கலாம். 12 ஆண்டு முழுக்க உற்பத்தி பண்ணாதான் நுகர்வு நிறைய கிடைக்கும், அப்போ ஆண்டு இருக்குன்னா 12 மாதம் 12. 13 அந்த 3 திருப்பட்ட ஈமா இருக்குமா, எமர்ஜென்சி. அப்படி இல்லைனாக்கா ஸோ 3 காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வச்சுக்கலாம். அடுத்து 14 4 பக்கம் கடல், நடுவில் நான் படகு வச்சுக்கலாம். ஸோ பெருங்கடல் கடல்களை பற்றி பேசுகிறோம். 15 ஸோ 15 பார்த்தோம்னாக்கா லேண்டை பற்றி பேசுவோம். ஸோ 5 பூதங்களில் ஒன்று தான் இந்த நிலம். அடுத்தது 6 ஆறுதல், யாருக்கு சமாதானம் பண்ணுறோம், ஆறுதல்னால் சமாதானம் பண்ணுறோம், இன்னும் ஒரு முறை பண்ணிச்சிருன்னு சொல்கிறோம். அடுத்து 17 ஸோ நம்ம நட்பு 7 தலைமுறைக்கும் என்ன பண்ணணும் தொடரணும்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், 2024 குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐநா சபை வரிசைப்படுத்திய வளம் குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை வரிசைப்படுத்துக. பசியின்மை 1, நல்வாழ்வு 2, 3வது வறுமையின்மை, 4வது தரமான கல்வி. இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கமெண்டில் இதுக்கான விடையை போடுங்க. ஸோ இது என்னுடைய முதல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது இருந்தாலும் நான் சரி பண்ணிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.